சொல்லிடுறேங்க. நான் ஒரு ரவுடி, வெறும் வசூல் ராஜா, அவ்வளவுதான். சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். அது தப்புதான், ஒத்துக்கிறேன். நான் திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டான, எல்லாருக்கும் எதிரிலையும் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறானு நினைக்கலாம். நான் திடீர்னு ஆவலிங்க. நேற்று சாரி, இந்த கையில தான் சாக்கி செட் பண்ண, ஒன்னே பண்ண முடியல. டாக்டரா கூட நினைக்கல. அவன் என்ன கடவுளா பார்த்துட்டான். நான் அவனை என்ன அழுவ தெரியுமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ரவுடியா இருந்தப்ப கூட யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. வசூல் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அந்த டேட்ல வசூல் பண்ணி கொடுத்துருவேன். இது நம்ம கையில ஒண்ணும் இல்லையா, போயிடுச்சு. எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் நேரம் வாழ வச்சிருந்தேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திருப்பாங்க. அது முடியாத போயிடுச்சு. அப்புறம் என்ன ரவுடி, என்ன டாக்டர், என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே அனுப்புறதுதான் கரெக்ட். மாமா நீ கில்லாடி, எங்க அப்பாவும் மட்டும் இல்லையே, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டதாக வச்சு. ஜெயிச்சவங்க கிட்ட தோத்தவங்க கேக்குற ஒரு ரிக்வெஸ்ட், அத செய்வியா நீ? ஜாக்கீர் அம்மா ரயில்ல வந்து இறங்க போறாங்க. பாடியை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுன்னு அவங்கள போட்டு நோ வச்சிடாதீங்க. பாவம், அந்த அம்மாவை லஞ்சம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இல்லாம பாடியை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு 1000 சடங்கு இருக்கும். இது செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு செஞ்ச உதவி. உங்களுக்கு உதவி நான் என்ன செய்ய போறதா இருக்கேன் தெரியுமா? இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். தனியா போய் எவ்வளவு வேணா சிரிச்சுக்க, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க.